கரூரில் மேம்பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த ஆம்னி வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இந்த வேன்ல யாராவது இருந்தாங்களா மணிகண்டன்? அவர்களுடைய நிலை என்ன? தற்போது தீ அணைக்கப்பட்டதா இல்லையா? விவரங்களை பதிவு பண்ணலாம் மணிகண்டன். வணக்கம். தமிழகத்தில் தற்போது கோடை வெப்பமானது அதிகரித்து வருகிற சூழ்நிலையில பல்வேறு இடங்கள்ல வாகனங்களானது திடீர் தீ விபத்தில் சிக்கி வருகின்றன. குறிப்பாக நேற்று கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பேக்கரி கடை முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேட்டரி வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்து நாசமானது. தொடர்ந்து அதனை தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த நிலையில தான் இந்த கரூர் திருச்சி தேசிய என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். சாலையில் கோடைப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள கட்டபொம்மன் சிலை அருகே உள்ள மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த ஆம்னி வேன் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. குறிப்பாக இந்த திருப்பூரிலிருந்து குளித்தலை, அதாவது கரூர் மாவட்டம் குளித்தலை நோக்கி உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்காக சென்று கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் அந்த ஆம்னி வேனில் பயணம் செய்துள்ளனர். லேசாக தீ பற்றி எரிய ஆரம்பித்த உடனேயே அவர்கள் வெளியே வந்த நிலையில் நல்வாய்ப்பாக அவர்கள் உயிர் தப்பினர். இதனைத் தொடர்ந்து சாலையில் சென்ற பொதுமக்களும் அந்த சம்பவத்தில் சிக்கிய பயணிகளும் தீயணைப்பு படை வீரர்களுக்கு தகவல் அளித்ததன் பேரில் அப்பகுதிக்கு விரைந்து வந்த கரூர் நிலைய தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சுமார் 1 மணி நேரமாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர்கள் ஒரு வழியாக அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆனால் அதே நேரம் அந்த ஆம்னி வேனது பாதி எரிந்த நிலையில் நாசமாகியது. இந்த திடீரென தீ பற்றிய சம்பவம் அப்போதில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆம்னி வேனில் பயணம் செய்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.